கேட்கிறேன். கஜானா எங்க இருக்கு சொல்லிடுங்க. சொன்னாலும் கொல்லத்தான் போறேன், சொல்லலைனாலும் கொல்லத்தான் போறேன். போற என் உயிர் உனக்கு உதவாமலே போகட்டும். நான் சொல்ல மாட்டேன். அந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து வரவழைக்காம விட மாட்டேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்காத அதிசயத்தை நடத்தி காட்ட அபூர்வ சாமியார் ஏன் கைவசம் இருக்கார். உங்க மகளையே எனக்கு சொந்தமாக்கி கொடுத்த அவரால உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க முடியாது. வரவழைச்சு காட்டேன். மாமாவை பத்திரமா பாத்துக்கிறா. தவிச்ச வாய்க்கு அப்பப்ப தண்ணி கூட கொடுக்க கூடாது. என் மகளுக்கு நான் செய்த துரோகத்துக்கு சரியான தண்டனை தான். ஜெய் குருஜி, தனிமையில் பேச வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு சிக்கலோர கேள்வியை கேட்டுவிட்டாயே அம்மணி. பரவாயில்லை, அந்த மோகன சுந்தரம் உன்னை கல்யாணம் செய்து கொள்வாரா மாட்டாரா என்பதை என்னுடைய ஞான கண்ணால் அலசி பார்த்து சொல்லிவிடுகிறேன். மங்களாக தெரிகிறது. ஐயோ, ஜெய் குருஜி. அலே கமர்நாத், விவேக், விஸ்வநாத், பத்ரிநாத், கேதார்நாத், ஜெய் குருஜி. ஐயோ ஐயோ, ஏமாற போகிறாய் அம்மணி, ஏமாற போகிறாய். மாமன் மகன் வரும் வரை அவன் மனம் உன்னைத்தான் நாடியது. வந்த பிறகு அது அவளிடமே ஓடியது. ஐயோ, சொல்ல போனால் உன் உயிருக்கே ஆபத்து உண்டாக்க அவன் ஆட்களை அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பயப்படாதே, யாம் இருக்க பயமே. வசதியாக கட்டையில வைத்திருக்க கூடாதா? நீ கல்வி பொருள் யாருந்து பாருனா எங்கேயாவது ஒழித்துக் கொள்ளுது. சாந்தி சாந்தி அண்டா பயல. மோகன சுந்தரம். மோகன சுந்தரமா? சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. இனி அவனை சும்மா விட மாட்டேன். ஜெயா, நானும் அதே நோக்கத்தோட தான். ஆமா, என் மேல இருந்த கோபத்துல எனக்கு எதிரியா மாறினேன். ஆனா இப்ப அவனே உனக்கு யமனாமா இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க ராஜா, நான் தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஆனா இப்ப நீ செய்ய வேண்டியது எனக்கு ஜமீன்தார் இருக்கிற இடத்தை காட்ட வேண்டியதுதான். வாங்க.
சீக்கிரம் வாங்க. இங்கதான் ஜமீன்தார் அடைச்சு வச்சிருக்கான். இந்தாங்க சாவி. பாத்தியாமா உன் மாமா என்ன எந்த கதைக்கு ஆளாக்கிட்டான் பாத்தியாமா? ஐயா, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன கதியாரான்னு பாருங்க. அது வரைக்கும் உங்களை எல்லாம் உயிரோடு விட்டாங்க. ரோகி, முதல்ல நீ ஒழிஞ்சு போ. எனக்கு துரோகம் நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் அமர்நாத் விவேக் விஸ்வநாத். டேய் குருஜி, திருப்பையா என்ன பார்த்தா பாலகான் கூப்பிட்ட. நீயும் ஜெயாவும் பேசுறத கண்டப்ப சொன்னான். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. பூனாவை பக்குவப்படுத்தி கஜானா இருக்கிற இடத்த நீ எனக்கு காட்ட போறியா? உன்னை அவர் கொண்டாதீங்க. கஜானாவை நான் காட்டுறேன். அவரை விட்டுடுங்க. அப்படி வா வழிக்கு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. என்ன சொல்றீங்க? உங்க அப்படியும் காதலையும் உயிரோ விட்டுறேன். எனக்கு நீ மனைவியாகிறதா இருந்தா மறுத்தா உங்களையும் அவனையும் ஒரே குண்டுல காலி பண்ணிடுவேன். செத்தாலும் சரி, போன உன்னை கல்யாணம் செய்துக்க மாட்டான். மாமா, உங்க மக உங்களை விட கொஞ்சம் புத்திசாலி. முட்டாத்தாமா அப்படி முடிவெடுத்து ஒரே சமயத்துல உங்களையும் அவன் அன்பான காதலையும் இழந்துட மாட்டான். அப்படித்தானே போனா? சரி, இவங்களை விட்டுடு. நான் சம்மதிக்கிறேன். போனா என்னமா சொல்ற நீ? எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சாகுறத நான் விரும்பலப்பா. சபாஷ், அருமையான முடிவு. கார்கோடா முகவே, கல்யாண ஏற்பாடுகள் தயாரா இருக்கும். கண்டப்பா, நான் சொல்றத கவனமாக கேட்டுக்க. பூனா கருத்த தாலி கட்டி முடிச்சதும் 3 முறை வெடி சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரையும் விட்டு, ஒருவேளை பூனா ஏதாவது தகராறு செஞ்சா ஒரே ஒரு முறை வெடி சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிடுங்க. எத்தனை வெடி சத்தம் கேட்டாலும் அவங்களை தீர்த்துரு. சரி, மாமா இங்க, குருஜி அங்க. போவனா? போலாமா? போனா போனா நீங்கெல்லாம் வெளியே போய் நில்லுங்க. யாரும் உள்ள நுழையாம பாத்துக்குங்க. நாங்க வெடிகுண்ட கொளுத்தி வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் நாம நிம்மதியா எஜமான் கல்யாணத்துல கலந்துக்கலாம். நல்ல யோசனை.
தாலி இருக்கு, போய் எடுத்துட்டு வா. போ. வடிவேலா, நீ போய் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து. நான் ஜமீன்தாரை கூட்டிட்டு வந்துடுறேன். போ போ. ராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க மேளம் கொட்டும், இங்க குண்டு வெடிக்கும். நீ என் ஜமீன்தாரும் கூண்டோட கைலாசம். சாமி, மந்திரத்தை சுருக்கிட்டுங்க, தாலியை கொடுங்க. அந்த மயிலை பிடிச்சு கொண்டுட்டு தாலியை கொண்டு வாங்கடா. தாலியை கொண்டு வாங்கடா. என்ன விஷயம்? ராஜாவோட அம்மாவே கொலைகாரனை பெற்றவளே ஊர் ஜனங்கள்லாம் கல்லால் அடிக்கிறாங்க. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். என்ன விட்டுடு.
நீ செஞ்ச அக்கிரமங்களை இந்த ஊர்க்காரங்களுக்கு அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். நடடா நடடா. நான் சாகவும் இல்லை, என்னை யாரும் கொல்லவும் இல்லை. ஜமீன்தார ஏன் மோகன சுந்தர சம்மதில்லை போய் இந்த ஜமீன் ஆளனுக்காக அவன் நடத்துற நாடகம். அப்படியா? அவன் அடித்து கொல்லுகிறான். அவனுக்கு தண்டனை நானே கொடுக்கிறேன். எந்த ஜமீன் ஆளனும் ஆசைப்பட்டானோ அந்த ஜமீன்ல அவன் காலடி கூட படக்கூடாது. இந்த ஊரை விட்டு துரத்துங்க அவனை. அம்மா சிவகாமி, உயர்ந்த குலத்துல பிறந்தவன் என் உயிருக்கே உல வச்சான். ஆனா தாழ்ந்த குலத்துல பிறந்த உன் மகன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டான். முக்கிய குலம் அல்ல குணம்தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டம்மா. உன் மகன் ஆசைப்படியே உன்னை நான் சம்பந்தியாவே ஏத்துக்கிறேன். ஐயா, உங்க பெருந்தன்மைக்கு உங்க காலை தொட்டு கும்பிடுற ஐயா. ஐயா, தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிறத இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே புவனா இல்லாம நீ இல்ல.